அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இருங்க பாய், எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சாயல்குடி வந்திருக்கோம். சரி ரைஸ் சாப்பிட்டு போகலாமா தான். அப்புறமா விருதுநகர்லேருந்து பக்கம் அந்த ஒரு பீச் மட்டும் தானே இருக்குது. என்னென்ன விருதுநகர்லேருந்து பக்கம் அந்த ஒரு பீச் மட்டும்தான். காய் சொன்ன மூக்கையர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா வரும்போது பிளாக் பண்ணலான்னு கேட்கலாம். வர வழியிலே சம்பவமாக்கி விட்டாங்க. வர வழியிலே போலீஸ் மாட்டி என்னப்பா தம்பி யார் நீ எங்கேருந்து வர எல்லாம் கேட்டாங்க. வீடியோ கிளிப்பில் நான் போடுறேன் உங்களுக்காண்டி. சாயல்குடியிலேருந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. அது என்னன்னு தெரியல, இங்கே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாய்மெண்ட்டாக கிடைக்குது. சாயல்குடி இப்போ நம்ம பாலை ஏறி இறங்கணும்னு 2 பாதை தெரியும். 2 பாதையில் நம்ம அந்த சைடு போனோம்னா காசு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த சைடு போகாதீங்க. இன்னொரு சர்ச்சு பாதை ஒன்று இருக்குது. சர்ச்சு பாதை வழியாக போனால் நீங்கள் வாட்டுக்கு பீச்சு பக்கத்துலேயே வண்டி கொண்டு போயிடும். நம்ம ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னா பீச்சு பக்கத்துலேயே வண்டி கொண்டு போய் எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கணும். இவனுக்கு என்ன செய்ய, நான் சொல்கிற பாதை வந்துடுங்க. அப்போ தான் வேலை பீச்சு பக்கத்தில் நம்ம வண்டி இது பாட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த சைடு போனால் 20 ரூபா கேட்பாங்க. 20 ரூபா திருப்பி கொடுத்து அப்படி போங்க. அந்த சர்ச்சு ஒரு கம்மியாக இருக்குது பாதை. இன்னொரு பாதை அந்த வழியாக போனால் அது இது வந்துடும். இருங்க பாய் இருக்கு. இந்நேரத்துக்கு ஒரு பஸ்ஸெல்லாம் இருக்குது. முதுகுலத்தூன் சொல்லிட்டு ஓரத்துலேருந்து நம்ம நேராக போயிடுவோம். நேராக போனதுக்கப்புறம் எடுத்துருச்சு பெருசாக. இதான் சார் சொன்ன சர்ச்சு. ஆளுமே சர்ச்சு, ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. இந்த கடல் பக்கத்தில் வந்தாலே அந்த ஃபீல் செம்மையாக இருக்கும். இந்த சர்ச்சு தாங்க நம்ம பீச் வழியாக பாதை வந்து சாயல்குடி ரீச் ஆகிட்டோம். கடலை பார்த்துறதுக்கப்புறம் தான். ஆனால் அந்த கடலை பார்க்கறதுக்கு நாங்கள் இன்னைக்கு எவ்வளோ சங்கடப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சங்கடத்தின் மேலே சங்கடமாக்குறாங்க இன்னைக்கு. நம்ம அந்த சைடு போனோம்னா நான் சொன்னேன்ல, அந்த பக்கம் போனோம்னா 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அந்த மேலே கல்லா போட்டுருக்காங்களா, அதுக்கு மேலே நேராக கூடி அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த எண்டுக்கு போனீங்கன்னா அந்த எண்டில் மீன் பிடிச்சிக்கிட்டு கலர் மீன்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த எண்ட்லேருந்து கரெக்டாக நீங்கள் கீழே இறங்குங்க. கரெக்டாக நீங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த பாதையிலேருந்து நேராக வந்து இறங்கணும். கழுகெல்லாம் இருக்கும். நீங்கள் இறங்கும்போது பார்த்து இறங்கணும். அந்த சைடு இறங்குனீங்கன்னா நம்ம இறங்குற ஒட்டி சின்ன சின்ன கலர் மீனாக இருக்கும். அது பக்கத்தில் போட்டு இருக்கும். போட்டு சவாரிக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதில் அமௌண்ட் கொடுத்து போய்க்கலாம். போட்டு சவாரி பார்த்தீங்கன்னா வளையல் தூக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற மீனுக்கு நம்ம போய் கடைசி அந்த மீனை பார்ப்போம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ தான் இருக்கிறாங்க கரைக்கு. ஒரு பக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கடைசி அங்கே போய் நம்ம மீன் எவ்வளோ இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு அதை ஆட் பண்ணி விட்டுருவோம். கரெக்டாக இந்த வண்டியிலேருந்து கரெக்டாக 9 ஒரு 3 கிலோ 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும். எப்படி இருக்குமா, நான் போனது இல்லைன்னா அங்கிட்டு தான் போட்டு நிறையான் இருக்கா. அந்த சைடு போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. அந்த சைடு மீன் பிடிச்சிட்டு நம்ம இந்த ஓரத்துலேருந்து வந்துடலாம். நல்லாயிருக்கும்.